ரொம்ப நாள் கழிச்சு நம்ம படத்தோட ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது அது வீடுல ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுல இருந்து ஹீரோ எப்படி வெளில தப்பிச்சு வந்தா அப்படின்றதான் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன டேக் மீ ஹோம் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த வீட்டுல நிறைய சின்ன பசங்க போடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க ஒரே ஒரு அம்மா மட்டும் சோகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க, இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு பிறந்த நாள், கேக் வெட்டுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களே, அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசு, நல்லபடியா பழகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த நபர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த வீடு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குல்ல, எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க ரொம்ப சீப்பான ரேட் கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்துட்டு, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நாங்க நல்லா இருக்கோம், இதுதான் எங்க புது வீடு அப்படின்ட்டு சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கத பார்த்து ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, வாங்க கேக் வெட்ட டைம் ஆயிட்டு அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டுறதுக்காக போறாரு. இப்படி கேக் வெட்டுறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா அந்த அம்மா மட்டும் யாரையோ ஒருத்தவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து அவங்க பையனுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பியானோவை தான் காட்டுறாங்க. அந்த பியானோ பாக்குறதுக்கே வந்து பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. டக்குன்னு நமக்கு படத்தோட டைட்டில போட்டு கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப எல்லாருமே அந்த பிறந்தநாள் பார்ட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன அடுத்தது இந்த சின்ன பையன் மட்டும் தனியா ஒரு ரூம்ல ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்துல ஒரு போட்டோ பார்த்து என்னத்தையோ பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையன் கோமா ஸ்டேஜ்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல கண்ணு முழிக்கிறத காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட சின்ன புள்ளையா இருக்கும்போது இவனுக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்தா இவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இப்ப தான் யாருன்ட்டு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதே ஹாஸ்பிட்டல வேலை பார்க்க போறான். இவன் வேலை பார்த்து முடிச்ச கடுத்தது வீட்டுக்கு போவால. அப்படி போன கடுத்தது நைட் டைம்ல அவங்க அப்பா பத்தியோ அவங்க அம்மா பத்தியோ ஏதாச்சும் ஒரு தகவல், இப்படி ஒருத்தன் காணாம போயிருக்கானாச்சும் ஒருத்தவங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்களே, அதை வந்து பாத்திரம் தேடி பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கும். விருப்பாம டெய்லி வந்து பாத்திரம் இதே பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி ஒரு குரல் கேக்குது. அன்னைக்கு திரும்பி பாக்குறான் ஒரு உருவம். டக்குன்னு பயப்படுறான். அப்படி பயப்படும் போது கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வருது. அதுல ஒரு தொழிலதிபர் ரீசெண்டா தற்கொலை பண்ணி இறந்து பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ பாக்குறான். அந்த போட்டோ பார்த்துமே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதுதான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா பத்தி டீடைல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றான்னா அது ஒரு டாக்குமெண்ட் அவன் எடுத்துட்டு இதே ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்றான். இதே மாதிரி ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த எங்க அப்பா கிடைச்சிட்டாரு, அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், எங்க வீடு இங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா கண்டுபிடிச்ச வரைக்கும் சந்தோஷம் தான், ஆனா இங்க இருந்து நீ போகணும்னா உனக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு அடையாளம் வெளியில இருக்கணும், ஆனா உனக்குன்ற அடையாளம் ஒண்ணுமே கிடையாது, நீ அப்படி இந்த வெளில போயிட்டு உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா திருப்பி உன்னால இங்க கூட வர முடியாது, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா யோசிச்சு முடிவு எடுத்தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டான் போல இருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேப் புக் பண்ணிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போறான். அந்த அட்ரஸ்ல இருக்க வீடு ரொம்ப பெரிய வீடுன்னு சொன்னால வீட்டு வாசலே ஒரு வேலைக்காரமா கரெக்டா ஹீரோவை பார்த்துட்டு, டேங்க் நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி இங்க பேசணும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கைப்பிடிச்சிட்டு ஒரு பேட்டரி வண்டியில கூட்டிட்டு போறாங்க. கேட்டுக்குமே வீட்டோட வாசலுக்குமே ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு. அங்க போனக்கு அடுத்தது ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஹீரோ பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் அக்கா காரி என்ன பண்றா, தான் எப்படி இருந்த அப்படி இருந்த, நீ காணாம போன கத்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு தன்னோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை அறுத்து தள்ளிட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோ பொறுமையா என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த வீட்டை விட்டு எப்ப வெளில போனேன்னு தெரியல, ஒரு விபத்துல மயக்கம் போட்டேன், அதுக்கடுத்தா வந்து பார்த்தா நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன், அப்புறமேட்டு வந்து பார்த்தா அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன், நம்ம வீட்டோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றான். அப்படி அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவங்க அக்கா என்ன சொல்றாங்க, ஏன்டா இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க, நம்மளாம் வந்து பார்த்தா ஒரு ரிச் ஃபேமிலி, இப்ப நீ என்ன பண்ற எனக்கு கட்டிப்பிடி அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஒரு தயக்கத்தோட அவங்க அக்காவை கட்டி பிடிக்கிறான். அப்படி கட்டி பிடிக்கும் போது வந்து பார்த்தா அவங்க அக்கா ஒரு முகம் ஒரு மாதிரியா இருக்கு, எதுவும் சரியில்லையே குமாரே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இதுக்கடுத்த தன்னோட அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறப்ப உடனே அக்கா கோவப்பட்டு இதை பத்திலாம் பேசாத, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அவங்க அக்கா அந்த இடத்த விட்டு போனதும் மாமங்காரன் என்ன பண்றா, அக்கா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல படிச்சவ, ஆனா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தம்பி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது, நீங்க 2 பேரும் ஒட்டி பிறந்தவங்களா இல்ல ட்வின்ஸா மட்டும் கேக்குறப்ப நாங்க ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இதுக்கடுத்த பால்கனில இருந்து ஸ்விமிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்க அவங்க அக்காவை பாக்குறான். அப்போ அவங்க அக்கா ஒரு முகத்தை காட்டுறாங்க, கொஞ்சம் விகாரமா தான் இருக்கு. படம் பார்த்துட்டு நமக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கு, என்னடி இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்த திருப்பி வேலைக்காரமா கிட்ட போயிட்டு எங்க அப்பாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறப்ப உங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க கடன், அதை அடைக்கிறதுக்காக பேங்க்ல கடன் வாங்கினாரு, அதையுமே அவரால் கட்ட முடியாம கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு, இத பத்தில நீ யோசிக்காத, போய் படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கேக்குது. எப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல கேடுச்சு அதே மாதிரி ஒரு குரல். டக்குன்னு கண்ணை மூச்சு பாக்குறப்ப எதுல 2 உருவம் இருக்கு, அதை பார்த்து பயந்துறான். ஆனா ஹீரோக்கு என்ன தோணுனா, ஒருவேளை அக்கா பசங்க தான் விளையாடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்து எடுத்து உருட்டி விட டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் எடுத்துறான். அதை பார்த்துமே அந்த அக்கா காரி என்ன பண்றா, தான் தம்பியை பிடிச்சி திட்டுறா. சொன்னல அவன் நம்ப மாட்டான், இப்ப பாரு எல்லாமே சொதப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லப்போ, ஏய் எங்க போறீங்க, நான் தான் உங்க மாமா, அம்மா என்ன
பத்தி ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்களான்னு சொல்லி கேக்குறப்ப யார் அம்மா அப்பெல்லாம் எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஏன் இப்படி சொல்ற அப்படின்றப்ப உடனே அந்த பையன் என்ன சொல்றான், ஆமா அவங்க எங்களை எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பாங்க, அதனால அவங்க எல்லாம் எங்களுக்கு அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவோ அதுக்கடுத்து அந்த பையன் மேற்கொண்டு என்னமோ ஒன்னு சொல்ல போறான். டக்குன்னு அக்கா காரி என்ன சொல்றா, இதெல்லாம் சொல்லினா நம்மளுக்கு இன்னுமே அடிப்பாங்க, நம்ம இங்க இருக்க வேணாம் பா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டான். ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான், ஹீரோ பார்த்து உனக்கு மிரர் கேம் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ தெரியும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கையை பிடிச்சு நிக்கிறாங்க. டக்குன்னு வந்து பார்த்தா அந்த பையன் பேயா தெரியவும் ஹீரோ பயந்துட்டான். உடனே அந்த பையன் போட ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சரி இதுவும் நம்மளோட ஒரு கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக போறான். அப்படி குளிக்கும் போது ஹீரோக்கு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில ஒரு கீரல் வந்திருக்கும். அதுல இருந்து இப்ப ரத்தம் வர மாதிரி தெரியுது. டக்குனு பாக்குற எதுவுமே கற்பனை தான். என்னடா அது ரொம்ப நாளுக்கு வச்சு இப்படி எல்லாம் கற்பனை தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிளுக்கு வரான். அப்படி வரும்போது மாமாக்காரன் என்ன பண்றானா, ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றானா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில தன் பொண்டாட்டி புள்ளையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இறந்து போன அடுத்தது இவருக்கு அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா அவர் திருப்பி இந்த ஊருக்கு வந்திருக்காரு. வந்துட்டு ஏதாச்சும் தங்குறதுக்கு வீடு கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறப்பதான் இந்த வீட பாத்திருக்காரு. இந்த வீட்டுல ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு புரியுது நம்ம அக்கா ரெண்டாம் தரமா இருக்கா, அதனாலதான் அந்த பசங்களை போட்டு அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அக்கா காரி என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லாருக்குமே ஃபுட் சர்வ் பண்றா. அப்படி சர்வ் பண்ணும்போது அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த அக்கா காரி என்ன பண்றா, கோவப்பட்டு கத்துறா. உடனே மாமக்காரர் என்ன பண்றா, இல்ல இல்லம்மா ஏன் கோவப்படுற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அக்கா காரி அவளுமே சத்தம் போடுறப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த ஆளு அவளுக்கு போய் பயந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச கடுத்தது ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா தூக்கம் வராம ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த கண்ணாடிக்கு பின்னாடில இருந்து டொங் டொங் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வேலைக்காரமா கூப்பிடுறாங்க, தம்பி இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் நிக்க கூடாது, அது வந்து உங்க அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீ போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரின்ட்டு ஹீரோ போறான்னு பாக்கலாம். பார்த்தா அந்த குட்டி பையன் என்ன பண்ற, தூக்கத்துல நடந்து வந்துட்டு பால்கனில இருக்கிற அந்த கண்ணாடியில முட்டிக்கிட்டு வா விளையாடப்பா விளையாடப்பா அப்படின்ட்டு யாரோ கூப்பிடுறான். ஆமா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறப்ப இல்லப்பா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நடக்கிற வியாதி இருக்கு தூக்கத்துல, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். அப்படி படுக்க வச்ச அடுத்தது அவன் என்ன பண்றானா, பயப்படுறான், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பயப்படாத பயப்படாத மாமா இருக்கண்டா உன்னை விட்டுற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா பக்கத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு பல ஞாபகம் வருது. அவங்க அப்பா அம்மா பேசுற மாதிரியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரியும் இது ஒரு சாபம் பெற்ற வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வருது. டக்குன்னு பார்த்தா அந்த பையன் வந்து மூச்சுட்டு உட்காந்து இருக்கிறான். இதுவும் கற்பனை தான் சொல்லி பார்த்தா கிடையாது, உண்மையில அந்த பையன் மூச்சு உட்காந்துட்டு பெட்ஷீட் கூட வந்து பாத்தீங்கன்னா கையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். அவங்க அக்கா காணும் எங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறா. ஏய் என்னமாச்சு உன் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் பேய் கூட விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இது பேய் கூட விளையாண்டுட்டு இருக்கானா, இங்க பாருமா இந்த பூர்வ உலகத்தை பேய் பீசாஸ்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே நம்ம கற்பனை தாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல பேய் இருக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்றா. இருமா நான் போய் அதை இல்லன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். ஹீரோ பக்கத்துல போக டக்குனு வந்து பார்த்தா அந்த பையன் பயந்து அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். ஓடி வந்த கடத்து இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஹீரோவை பேய் நினைச்சு அந்த பையன் வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோ திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு வெள்ளையா ஒரு உருவம் இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா பயந்து ஓடிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நமக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஒண்ணுமே புரியல. அந்த பசங்களை பிடிக்கிறதுக்காக ஓடி வராம ஒரு விஷயத்த பாக்குறான். அவங்க மாமா வந்து ஏதோ ஒரு மருந்து மாதிரி ஒண்ணு கலந்துட்டு அவங்க அக்காவோட ரூமுக்குள்ள போறான். மாமா இன்டர்நெட்ல என்னத்த கலந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட என்ன பண்றானா அதை பாக்குறதுக்காக போறான். பார்த்தா அவங்க அக்கா கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அவங்க அக்கா கிட்ட ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறப்ப அந்த பேரை சொல்லி எனக்கு கூப்பிடாத, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்னோட பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்றாங்க. நானும் எங்க பசங்களும் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேக்குறப்ப இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்களை போட்டு அடிக்கிறீங்க, என் பசங்களும் பாவம் நானும் பாவம், நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம், நீங்க நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல நீங்க போக கூடாது, என்னோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கீங்க அப்படின்றப்ப அப்பதான் ஹீரோ பாக்குறான். பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு கண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகத்தை யாரும் டிராயிங் பண்ணிருக்காங்க, அது மூலமா தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதே பாக்குறான். இத பாக்குறப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது, அக்கா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா டக்குன்னு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா இருக்கு. அந்த ரெண்டு பசங்களுக்கு எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த பசங்களை தேடி போறான். அப்ப ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாரோ தங்க ஹீரோ தள்ளி விட்டுட்டு வர்றாங்க. யாரமா அது அப்படின்ட்டு ஹீரோ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போக டக்குன்னு பார்த்தா அந்த வேலைக்காரமா அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா இங்க இருக்கவங்கள மனுஷனே கிடையாது, ரொம்ப பிருகத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேட்டரி வண்டியில கேரி மெயின் ரோட்டை பிடிக்கிறதுக்கு போகாட்டியுமே மாமங்காரன் என்ன பண்றான், அவங்கள துப்பாக்கி வச்சு சுட்டுறான். சுட்டதுல அவங்க இறந்து போயிட்டாங்க. யோ என்னையா பண்ண அப்படின்ட்டு ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த மாமங்காரன் அங்க காணும். அதுக்கடுத்து ஹீரோக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியல. இங்க நடந்த எல்லாத்தையுமே மாடியில இருந்து அவங்க அக்கா வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட முகத்துல பாக்கல, புதுசா வரைய
வரையப்பட்ட அந்த முகத்து மூலமா பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துட்டு மாடியில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க போறப்ப வீட்டுக்குள்ள அந்த 2 பசங்களும் இறந்து போயிருக்கத பாக்குறான். என்னையாச்சு ஏந்திரிங்கன்ட்டு அந்த பசங்களுக்கு எழுப்ப அவங்க ஏந்திரிக்காம டக்குன்னு வந்து பார்த்தா பக்கத்துல அவங்க மாமாக்காரன் சூசைட் பண்ணி இறந்து போற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்துமே ஹீரோக்கு வந்து பார்த்தா ரொம்பவே பதட்டமா இருக்கு. அப்ப அந்த டங் டங் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டுச்சுல, அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா ஒரு வெள்ளை கலர் ஒரு பொண்ணு பணமா தொங்குற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. அத வந்து ஹீரோ பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அக்கா மாமா பசங்க அப்புறம் அந்த வேலைக்காரமா எல்லாருமே ஒரு ஷோபால டீசென்ட்டா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் இந்த கேமரால பிளாஷ் அடிக்கும் போதெல்லாம் சிரிப்பாங்களே அதே மாதிரி இவங்க சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரிய ஹீரோ தூக்கி வாரி போட்டுட்டு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சிட்டு நேரக்கு என்ன பண்றேன் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். இப்படி வீட்டை விட்டு போடணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஆச்சும் மெயின் ரோட்டுக்கு போகணும். என்ன பண்றானா அதுக்காட்டி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலன்னு சொல்லி பார்த்தா போன் ரீச் ஆக மாட்டேனுது. சரி வெளில போயிட்டு எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு நேரா வெளில போறான். வீட்டை விட்டு காலை வைக்கும் போது அப்படியே ஸ்கிரீனை ரொட்டேட் பண்ற மாதிரி திருப்பி ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போறான். என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத வாட்டி அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வேலைக்காரமா டேங்க் வந்துட்டே நீ உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இப்போ வந்து கூப்பிடுறாங்க. ஹீரோ ஒண்ணுமே புரியல. திருப்பி என்ன பண்றான், வெளில போறான், திருப்பி உள்ள போறான், வெளில போறான், உள்ள போறான். இப்படியே வந்து பார்த்தா மாறி மாறி பண்ணிட்டு இருக்கான். இருக்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல. முத்தி இந்த வீடு முழுக்க ஓடுறான். ஒரு இடத்துல கால் தறி கீழே விழுறான். பார்த்தா ஒரு இடத்துல தூக்கு போட்டு ஒரு பொண்ணு தொங்குறான். இங்க என்ன தாண்டா நடக்குது அப்படின்ட்டு இவன் சுத்தி முத்தி வந்து பாத்துறான். கடைசியில வெளில போறதுக்கு முடியவே இல்லை. இப்ப அந்த வீட்டுக்குள்ளதான் போய் ஆகணும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா அந்த வண்டியில அந்த அம்மாவே கிடையாது. இவன் மட்டும் தான் தனியா உட்காந்துருக்கான். அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா போகுது. பாவம் அப்பாவி மாதிரி மாட்டிட்டான். எப்படி ஒரு 30-40 வாட்டியாச்சும் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா டைம் லூப்ல மாட்டின மாதிரி அதே வீட்டுக்குள்ள திருப்பி வந்துட்டு இருக்கான். சரி உள்ள போய் பாப்போம் அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறேன். இப்ப பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா 2016 உள்ள இருந்தவன் அப்படியே ஒரு வருஷம் பின்னாடி போயிட்டு 2015 அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான். இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ள போன கடுத்தது திருப்பி அந்த டங் டங்னு அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி கிட்ட சத்தம் வந்துச்சுல, அது கிட்ட நிக்கிறப்ப அந்த வேலைக்காரமா வந்துட்டு இங்க பாருப்பா இங்கெல்லாம் நிக்க கூடாது, உங்க அக்காவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்கல்ல. அப்படி போகும்போது அவங்க முதுகுல காட்டுறாங்க. கேட்கப்பட்ட இடத்துல ஓட்ட வந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கண்ணாடிக்குள்ளே போறான். டக்குன்னு ஒரு பணம் தொங்கிட்டு இருக்குல்ல, அது டக்குன்னு ஆட ஆரம்பிக்குது. இதை பார்த்தோமே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டக்குன்னு வெளில வந்து பார்த்தா இதுக்கு எல்லாமே ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள 2 குட்டி பசங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல இந்த பேய் வீடுன்னு சொல்லிட்டு, நீங்க தானே நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க இந்த வீட்டுல பேய் இருக்கே, நாங்களே பேய் தான், அதை சொன்ன நீங்க நம்பவா போறீங்க அப்படின்னு சொல்றப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு குரல் கேக்குது. அப்படியே இந்த டைனிங் டேபிள் எல்லாம் எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பிடும்போது பேசுவாங்களா அதே மாதிரி சத்தம் ஹீரோக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்குது. திடீர்னு அங்க இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை தூக்கி அடிக்க ஆரம்பிக்க ஹீரோக்கு என்ன பண்றான், தட்டு தரு மாதிரி எப்படியும் அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ண அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ பிரேம் காட்டுறாங்க. அது கீழே விழப்போ அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்கதை ஹீரோ பாக்குறான். அதுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஆரம்பத்துல பார்த்த பியானோ இருக்கு. அந்த பியானோ பாக்குறப்ப ஹீரோ ஒரு பொண்ணு கூட பிளே பண்ண மாதிரி ஞாபகம் வருது. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பொம்மைகள் கிடக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷிய மக்கள் தங்களோட பாரம்பரிய உடையில டான்ஸ் ஆடுவாங்களா அதே மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கிற பாக்குறான். ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு டேப் கிடைக்குது. அந்த டேப்பை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து டிவில போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்ன வருதுன்னா, ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. சந்தோஷமா இல்ல, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அது பிடிக்காத ஒரு அரசியல்வாதி என்ன பண்றான், எங்களுக்கு இந்த வீடு வேணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எல்லாரையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்ட, நீ என்னடா எங்களை கொலை பண்றது, நாங்களே சூசைட் பண்ணி செத்துக்கிறோம்டா அப்படின்ட்டு அவனுக்கு எதிர்க்க தைரியம் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா குடும்பத்தோட இறந்து போயிருப்பாங்க. அந்த பச்சை பிள்ளைங்களை கொண்டுட்டு ஹஸ்பண்டை கொண்டுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டம்மா என்ன பண்ணிருப்பாங்க, கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க கூட எல்லாம் ஒரு குரூப் போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே தூக்குல தொங்கிருப்பாங்க. அப்படி தொங்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க திரும்பி வருவோம், இது எங்க வீடு, நாங்க இந்த வீட்டுக்கு கண்டிப்பா வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய உடை போட்ட இது வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. பேய் வாழ்ந்தடிச்சுட்டு என்ன பண்றான், வெளிய போறான். அப்படி வெளில போகும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை ஹீரோ பிடிக்குது. அப்படியே ஸ்டக் ஆகுறான். என்னன்னு சொல்லி பார்த்தா இப்ப இன்னொரு ரூம் குள்ள போறான். அங்க போய் பார்த்தா நிறைய பொருட்கள் இருக்கு. அப்பதான் ஒரு சின்ன விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோ ஆரம்பத்துல சொல்லிருப்பால, நாங்க 2 பேரும் ரெட்டை பிறவிகள் அப்படின்ட்டு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் பிறந்தான். பட் அவங்க அக்காவோட மகம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விகாரமா இருந்திருக்கும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடத்தி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி முகம் இருக்கு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்காரி என்ன பண்ணிருப்பா, சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. சூசைட் பண்ணி இறந்து போன அடுத்தது அப்பங்காரங்க என்ன பண்றானா, பல டாக்டர்களை கூட்டு வச்சு தான் பொண்ணுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முகத்தை கொடுத்திருப்பா. இதுக்கு அடுத்ததான் கொஞ்சம் இடத்துல கதையானது குழப்ப போகுது. ஏன்னா ஹீரோ காணாம போன அடுத்தது முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுவாங்க. இப்ப ஹீரோ காணாம போன அடுத்தது அவங்க அக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறான். இப்ப முகம் வந்துருச்சு அவங்க அக்காக்குன்னு சொல்லி ஒரு குடும்பம் வந்துட்டு, ஆனா இப்ப அவங்க அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் போட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஷி வந்திருக்காரு. அந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மந்திரம் எல்லாத்தையுமே அக்காக்காரி என்ன பண்றா, அதை விட சிறந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி தன்னோட கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா எரிச்சு கொலை பண்றா. இதுக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த வீட்டை விட்டு
விட்டு ஓரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி முகத்தை கொடுத்த கடத்த ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல அடிக்கடி லாஸ் ஆனனால ஒரு விஷயத்த தான் பையன்கிட்ட சொல்றாரு. உங்க அம்மா முன்னாடியே சொன்னாப்பா இந்த வீட்டுல வந்து ஏதோ ஒன்று இருக்கு, இது வந்து ஒரு அன்லக்கி வீடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தான் கேட்கல. பட் இப்போ உங்க அக்காவுக்கு வந்து முகம் கிடைச்சிச்சு, ஆனா உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்குமே இந்த ஊர்ல வாழ பிடிக்கல அப்படின்ட்டு அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. இறந்து போன கடுத்தது அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பையன் ரொம்ப இதாகிறான். ஆனா அக்காக்காரி என்ன பண்றா, அப்பா இறந்துட்டாரு தானே அவ்வளவு தானே அப்படின்ற மாதிரி சர்வசாதாரணமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போடி போக பாக்குறான். அப்படி போகும்போது அக்காக்காரி என்ன பண்றா, தம்பியை பிடிச்சு கேட்கறான், எதுக்கு நீ எங்க போற, என்ன விட்டுட்டு போற, நான் என் கூட இருப்பேன்னு சொல்லி தானே சத்தியம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நான் தான் சொல்றேன் இந்த வீடு நமக்கு வேணாம், நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயாச்சும் போவோம், நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அக்காக்காரி வரமாட்டா அப்படின்றா. ஆனா தம்பிக்காரன் என்ன பண்றான், அக்காவை தள்ளி விட்டுட்டு வேகமா போனவன் கார்ல அடிபட்டு அப்படியே வந்து பாத்தா மயக்க நிலைக்கு போறான். அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து இந்த பேய் இருக்கிறத தெரிஞ்ச கடுத்தது அந்த வீட்டுல இருக்கிற ஒரு தாய் சில பேய்கள் என்ன பண்ணுது, ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோக்கு என்ன பண்றான், பயந்துட்டு இந்த இடத்தை விட்டு போடிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள போய் பதுங்குறப்ப அப்ப மாமங்காரக்கு என்ன பண்றான், தன்னோட பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு பயப்படாத பொண்ணு பிரச்சனை இல்ல, நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி பாக்குறப்ப அவங்க அக்கா கொஞ்சம் வினோதமான முகத்தோட அவங்க பையனை வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப மாமங்காரன் என்ன சொல்றான், பாரு இதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், என் பையன் மேல கை வச்சு என்ன செய்வன்னு தெரியாது அப்படின்ட்டு போறாங்களா. அப்ப அவங்க அந்த வெளில போகும்போது அந்த வேலைக்காரமாவை சுட்டுறான். என்னன்னா பொண்டாட்டி நினைச்சு இந்த வீட்டை விட்டு வெளில போக பார்த்த வேலைக்காரமாவை மாமக்காரன் சுட்டுறான். இதான் ஹீரோ பார்த்திருப்பான். பார்த்துக்கிட்ட ஐயோ என்னையா பண்ண அப்படின்னு சொல்லும்போது மாமக்காரனுக்கே யோசிக்கிறான், ஏதோ ஒரு புத்தி கெட்டு சுட்டுட்டோம், சரி நம்ம பையனை போய் காப்பத்தோம் அப்படின்ட்டு மாடிக்கு போறான். போய் பாக்குறப்ப ரெண்டு பசங்களும் ஆல்ரெடி இறந்து போயிருக்கத பார்த்துட்டு பசங்களே போயிட்டு இதுக்கு மேல நம்ம ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். இப்ப புரியுதா, இது எல்லாமே ஹீரோக்கு இப்ப நடக்கிறத ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்திருப்பான். இதெல்லாம் பார்த்து முடிச்ச கடுத்ததான் அக்காகாரியை வந்து காட்டுறாங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தெரிஞ்ச கடுத்த என்ன பண்றாங்கன்னா நம்மளும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி தூக்கு போறதுக்காக போயிருப்பாங்க. அங்க போன கடுத்து ஹீரோவும் அந்த இடத்துல இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் அந்த அக்காவோட முகத்தை காட்டுறாங்க. அக்காவோட முகம் பேசல, முகத்துல இருக்கிற இன்னொரு முகம் பேசுது. அதாவது அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதாவது இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் சூசைட் பண்ணி இறந்து போனாங்களா, நாங்க திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேய வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்காக்காரி எனக்கு எதுவுமே வந்து பிரச்சனை இல்லடா, ஆனா நீ வந்து என் கூடயே இருக்கிறன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போன பாத்தியா, அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அப்படி என்னடா நம்ம ரெண்டு பேரும் இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்காக்காரி வந்து பாத்தீங்கன்னா மன வருத்தப்படுறா. ஏதாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீட்டை அந்த அம்மா இறந்து போன கடுத்தது இவங்க வந்து இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. வந்ததுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஹீரோவோட அம்மாவை மன அழுத்தத்துல போட்டு தள்ளி இருக்கு. அப்புறம் அக்காவுக்கு முகம் கிடைச்ச கடுத்து அக்காவோட அப்பாவை போட்டு தள்ளி இருக்கு. அக்காவுக்கு கல்யாணமாயி குடும்ப குட்டியோட இருக்கிறப்ப அக்காவையோட குடும்பத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு கடைசியில் இதெல்லாம் அக்கா தான் பண்ணா அப்படின்றப்ப மன வருத்தத்துல அக்கா சூசைட் பண்ணி இறந்து போற மாதிரி காட்டியிருக்கு. இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இனிமேட்டு இந்த லேடியோட திங்ஸ் எதுவுமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா டக்குனு அது எல்லாத்தையுமே எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். அப்படி எரிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு அவனும் என்ன பண்றான், வெளில போறான்ல. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா டக்குனு ஒரு ஆக்சிடென்ட்ல அவனும் கீழே விழுந்துட்டான். இந்த வாட்டி அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே அந்த இடத்துல இல்ல. சரி செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. ஏஞ்சி பாறான், திருப்பி அந்த வீட்டுக்குள்ள போறான். அப்படி உள்ள போனவன் என்ன பண்றான், அந்த பேஸ்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் டோர் உள்ள போறான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிறந்த நாள் பார்ட்டி முடிஞ்ச கடுத்தது ஒரு உருவத்துக்கிட்ட உட்காந்து பேட்டிருப்பான் தெரியுமா, ஒரு வர மாதிரி. என்ன சொல்லி கேட்டா, இந்த வீட்டுல இருக்கிற அந்த போட்டோவை பார்த்துட்டு உங்ககிட்ட எது கேட்டாலும் நீ குடுப்பியாமே, எங்க அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான முகம் வேணும், அதை மட்டும் குடுக்குறியா, ஏன்னா எங்க அக்காவோட முகம் கொஞ்சம் கொடூரமா இருக்குன்றனால யாருமே எங்க அக்கா கூட பேச மாட்டாங்க, இனிமே வந்து பழக்கூட மாட்டாங்க அப்படின்றப்ப அப்பதான் ஹீரோட நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி கீச்சி ரத்தம் வந்திருக்கும், கேட்டதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி நடந்த கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்காவோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நல்லா பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல தான் அந்த பேய் என்ன பண்ணிருக்கு, அக்கா காரியை பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து திருப்பி அந்த உருவத்துக்கிட்ட கேட்கறான், நான் உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டேன், என் நெஞ்சை கீச்சு வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு எங்க அக்காவோட முகத்தை வந்து அழகா மாத்தி கொடுத்தல, இப்ப அதை எல்லாத்தையுமே நீ எடுத்துக்க, என்னோட பழைய அக்காவை எனக்கு திருப்பி கூட அப்படின்றா. எங்க அக்காவோட முகம் விகாரமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், அவளுக்கு நான் பண்ண சத்தியத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த உருவம் என்ன பண்ணுது, அப்படியே ஹீரோ கட்டி பிடிச்சு அழுனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா டக்குனு அவங்க அக்காவோட பழைய முகமா மாறுது. இப்ப ஹீரோ என்ன பண்றாங்க, அக்கா கூட சந்தோஷமா இந்த வீட்டுல அக்கா தம்பி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா ஹீரோ வந்து அந்த விபத்துல இறந்து போயிட்டான். இறந்து போன கருத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அக்கா கிட்ட வந்து ஆபியா ரெண்டு பேரும் இதே வீட்டுல தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. மொத்தத்துல ஒரு சின்ன ஒரு வீட்டை கேட்கறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அவங்க கிட்ட அடிச்சு பேசாம இவங்க எல்லாம் சூசைட் பண்ணி இப்ப பேய் அந்த வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.